எம் அபிஷேக் வந்து இப்ப 5ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு போறாரு. அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை தராரு இந்த நிகழ்ச்சியில. வாருங்கள் அபிஷேக். சத்தமா பேசுங்க. என் பெயர் அபிஷேக். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது உங்களிடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடத்த வந்துள்ளேன். எனது பள்ளியின் பெயர் ஆவடி முனிசிபல் பிரைமரி ஸ்கூல். இயற்கை இனம் அன்னை அவளை பேணி காப்பது நம் கடமை என்ற உறுதிமொழியை அனைவரும் ஏற்று வாழ வேண்டும் என்ற இன்றியமையாத கருத்தினை வலியுறுத்தும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அமைப்பிற்கு என் நன்றியையும் இங்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய என் ஆசிரியர் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித நடவடிக்கைகளால் நமது சுற்றுச்சூழல் மிகவும் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது என்பது மறைக்கப்பட்ட உண்மை அல்ல. இது ஆபத்தான விதத்திலும் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது. நமது பேராசையால் இயற்கையை நாம் அதிகமாக சுரண்டுகிறோம். இதனால் நம் இயற்கை அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நாம் இன்னும் ஏதாவது ஒன்று செய்து இயற்கையை எல்லா பாதிப்புகளிலும் இருந்து பாதுகாக்க முடியும். இனிமேல் இருந்து முடிவெடுப்போம். எல்லாம் அதிகமாக மரங்களை நட்டு வைப்போம். குப்பைகளை குப்பை தொட்டில் போடுவோம். பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை தவிர்ப்போம். நாம் இயற்கையை மாசுபடுத்துவது மிகவும் பெரிய தவறு. நம்மால் காற்று இல்லாமல் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. அப்படி இருந்தும் அந்த காற்று மரத்தில் இருந்தான் வருகிறது. நாம் மரத்தை வெட்டுவது மிகவும் பெரிய தவறு. இனிமேல் யார் மரத்தை வெட்டினாலும் நாம் தட்டி கேட்போம். அப்போதுதான் நம் வாழ்வில் பசுமையான பூமி இருக்கும். சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை மக்களுக்கு அறிவுறுத்துவது மிகவும் அவசியம். இவ்வாறு சுற்றுச்சூழலை பாதுகாத்து அடுத்து வரும் நம் சந்ததியினருக்கு இயற்கை சொத்தினை மீட்டுக் கொடுப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமை அருமை அருமை. அப்படியே நீ சொல்றத பார்த்தா இனிமே யாருமே செய்ய மாட்டாங்க மாதிரி அவ்வளவு அழகா சொல்றீங்க. மரத்தை வெட்டக்கூடாது, குப்பையிலதான் போடணும், குப்பை தொட்டியில தான் போடணும் அப்படின்னு சிறப்பா நல்ல உறுதியா சொல்லியிருக்கேன். நீனு யாருமே அந்த தப்ப இனிமே செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையா சிறப்பா அழகா தெளிவான குரல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம தடங்கள் இல்லாம சிறப்பா பேசுனீங்க. சிறப்பு, மிக அருமையா பேசுனீங்க. விஜயகுமார் சொல்லிருங்க. அந்த குப்பையை போடுவோம் அப்படின்னு சொன்னதுல வந்து ரொம்ப வீரமா சொன்னாரு அவரு. அதனால இனிமே வந்து அது வந்து இனிமே குப்பை தொட்டில மட்டும்தான் போடுவோம் அப்படின்ற அந்த ஒரு அழுத்தத்தோடயே இருந்துச்சு. சிறப்பு சிறப்பு. விஜயகுமார் ஐயா வாருங்க. சிறப்பா இருக்கு தம்பி. அதாவது மேடம் பயம் இல்லாத அந்த குரல் வளம் வந்து சிறப்பா இருக்குதுப்பா. அருமை அருமை. அந்த நீங்க வந்து ஒவ்வொரு கருத்தையும் சொல்லும் பொழுது அது உணர்ச்சி இதுவா வந்து ஒரு தைரியமா சொல்ற பாரு, போல்டா சொல்ற பாரு. அதுக்கு உனக்கு ஒரு கிரேட் சல்யூட். மரங்களை நட்டு வைப்போம், பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்த மாட்டோம், அதாவது மரங்களை வளர்ப்போம், மரங்களை வெட்டுவது வந்து தவறு, மரங்களை வெட்டுவதை தடுப்போம்ட்டு அது உணர்ச்சி பூர்வமா நீங்க சொல்ற பாரு. அதுவே வந்து கண்டிப்பா சுற்றுச்சூழல் வந்து இந்த மரத்தை கண்டிப்பா வந்து யாரும் இனிமேல் வெட்ட மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஒவ்வொரு வீட்லயும் மரம் வளர்ப்பாங்க, வளர்த்து பாதுகாப்பாங்கப்பா. உன்னுடைய நிகழ்வை வந்து யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் மனசு மாறி